நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. பாலவாக்கம், பட்டினப்பாக்கம் பகுதிகளைத் தொடர்ந்து சென்னை காசிமேடு கடற்கரையில் நேற்று விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்ட நிலையில் கரை ஒதுங்கிய மரக்கட்டைகள் அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன் பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், தற்போதைய நிலை என்ன? வணக்கம். காசிமேடு கடற்கரை பகுதிகளில் கரை ஒருங்கிய விநாயகர் சிலையினுடைய பாகங்கள் மற்றும் மரக்கட்டைகளை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. 15க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் காசிமேடு கடற்கரை பகுதிகளில் விநாயகர் சிலை கரைப்பின் போது ஏற்பட்ட கழிவுகளை தற்பொழுது அப்புறப்படுத்தி வருகிறார்கள். கிட்டத்தட்ட இந்த காசிமேடு கடற்கரை பகுதிகளில் மட்டும் நேற்றைய தினம் 140 விநாயகர் சிலைகள் என்பது கரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விநாயகர் சிலையுடைய பாகங்கள் மற்றும் மரக்கட்டைகளை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் காசிமேடு கடற்கரை பகுதியில் அனைத்து கழிவுகளும் அப்புறப்படுத்தப்படும் என தூய்மை பணியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறைந்தபட்சமாக 140 விநாயகர் சிலைகள் மட்டுமே கரைக்கப்பட்டதால மிக குறைந்த அளவிலே மரப்பலகைகளும் கழிவுகளும் குவிந்திருந்தது. காலை முதல் தூய்மை பணியாளர்கள் அதனை அப்புறப்படுத்தி வரக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் முழுவதுமாகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரப்பலகைகள் மற்றும் கழிவுகள் அப்புறப்படுத்தப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.